எந்த அத்தாட்சியுமே நமக்கு இரண்டு வரும்போது பெருமை கொண்டிருக்கா கிடையாது. நம்ம அதுக்கு பெருமை பேசிட்டு இருப்போம். ஆரம்ப காலங்களில் நிறைய மேலும் அத்தாட்சி கிடைச்சவங்க தான். நிறைய காரியங்கள் நினைச்சதே நடந்துட்டு இருந்துச்சு. இது யாரும் அனுபவிக்காம இல்ல. எல்லாரும் சொல்லும் சொல்லி நினைச்சதே நடக்குது, கேட்டெல்லாம் கிடைக்குது. இது இந்த பாதையில உண்மைதானதான், இந்த வேதம் உண்மையானதான், இந்த தூதர் உண்மையானவர் தான், இது சத்தியமானதான் தெளிவுபடுத்துறதுக்காக எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்பயும் சரி, ஒரு பக்குவத்தை கொடுத்து சில நடக்குது, பல நடக்க மாட்டேங்குது, பல நடக்குது, சில நடக்க மாட்டேங்குது. பக்குவம் இதுக்காக அத்தாட்சி கிடைச்சது உண்மைதான், தெளிவு கிடைச்சது உண்மைதான். இப்போ சிலது நீங்க தீமை நீக்க வேண்டியிருக்கு. அந்த தீமையை நீக்கி உயர்த்துறதுக்காக சில காரியம் நடக்க மாட்டேங்குது, அல்ல பல காரியம் நடக்க மாட்டேங்குது. நீங்க ஆசைப்பட்டதோ விருப்பப்பட நடக்க மாட்டேங்குது. இப்ப நமக்கும் புரியுது இது ஒரு நன்மை இருக்குன்னு புரியுற அளவுக்கு ஒரு ஞானத்தையும் கொடுத்துறான். இப்ப இன்னும் உயர்வடையும் பொழுது அவன் விரும்பம் மட்டும் நடக்கும், அந்த மனப்பக்கம் கொடுத்துருவான். நம்மளுடைய ஆசைப்பட எதுவுமே நடக்காது. அதுல நம்ம வேசப்பட்டுறவும் மாட்டோம், திருப்தி அடைஞ்சிடும். நிச்சயமா நன்மை தான் ஆடுவான். அந்த அளவுக்கு நம்ம பக்குவத்துக்கு கொடுத்து உயர்த்தி அவனை பத்தி ஒரு திருப்தியை கொடுத்து அதுக்கப்புறம் பல காரியம் நடக்காம சில காரியம் நடந்துட்டு இருக்கும். அது திருப்தி அடைஞ்சு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம். நடக்காத பத்தி கவலைப்படாம நடந்துட்டு நன்றி கொடுக்கக்கூடிய நிலையிலே இருப்போம். ஆனா சில நேரங்களில் சில நம்மளும் சரி மற்றவங்க சரி நடந்த காரியத்துக்கு நன்றி செலுத்தாம நடக்காத விஷயத்துக்கு கவலைப்பட்டு கூட இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மூச்சு நல்லபடியா இயக்கப்பட்டிருக்குது, நம்முடைய உள்ளுறுப்புல இயக்கப்பட்டிருக்குது, வெளியுறுப்புல இயக்கப்பட்டிருக்குது, நம்ம நடமாட வச்சுட்டு இருக்கிறோம், பசி உணர்வு இருக்குது, சாப்பிட முடியுது, சாப்பிட்டா கழிவு வெளியேற்று இருக்குது, தூக்கத்தையும் நல்லபடியா கொடுத்துருக்கான், சத்தியத்தை பிரித்தோட தன்மையை கொடுத்துருக்கான், சத்திய செய்தி நமக்கு வந்துட்டு இருக்குது, நம்ம இரவு திரும்பிட்டு இருக்கோம், திரும்ப விரும்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் மாபெரும் அத்தாட்சியா இருக்குது. ஆனா இதுக்கு நன்றி செலுத்தாம சில காலம் நடக்கல, அதனால கவலைப்பட்டு இருக்கேன், நிராசப்படமா இருக்கேன். பலது நடந்துட்டு இருக்குது, நன்மை நடந்துட்டு இருக்குது, சிலது தீமை நடக்காம இருக்குது. பல நன்மைகளுக்கு நன்றி செலுத்தாம இந்த தீமையில் நடக்கலையே நம்ம அறிவு சார்ந்த விஷயங்களை கேட்டு இருக்கிறோம். அது இப்போதைக்கு வேண்டாம்னு இவன் தடுக்கிறான். அது பொருளை கூட இருக்கலாம், அல்ல நியாயமாகவும் தேவையோட இருக்கலாம். அந்த நியாயமான தேவை அவசரப்படும் போது இப்ப வேண்டாம், நீ அவசரப்படுறீங்க, வேண்டாம், என்னையும் அவசரப்படுத்தாதீங்க, பொறுமை இருந்தா தான் நன்மையா இருக்கும். எதெல்லாம் நம்ம அவசரப்படுறோமோ அதை நம்ம மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக அவசரப்படுறோம். அந்த அவசரத்தை நீக்கி உங்களுக்கு பொறுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பக்குவப்படுத்தி பண்படுத்தி கொடுக்கும்போது அது நன்மையா இருக்கும். அதனால நம்ம எதெல்லாம் அவசரப்படுக்கிறோமோ அது கிடைக்காது. இப்போ ஆசைப்பட்டது கிடைக்காது, விருப்பப்பட்டதும் கிடைக்காது. இதெல்லாம் ஒரு பக்குவத்தை கொடுத்து நம்மளை பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக, உயர்த்துறதுக்காக.